மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனடியார்கள், சிவனுடைய பக்தர்கள் எல்லோருமே சிவபெருமான நம்ம அன்னைக்கு நாள் முழுக்க முழுக்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களால முடிந்தவரைக்கும் சிலர் வந்து ஒரு பொழுது இருப்பாங்க. சிலர் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்குமே சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க. சிலர் பால், பழம் அந்த மாதிரி ஏதாவது வந்து அருந்திப்பாங்க. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு நான் கண்ணு முழிச்சிருந்தா போதும். எனக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிடும். இல்ல நான் கேட்கறதெல்லாம் கிடைச்சிடும். அப்படி கிடையாதுங்க. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து சினிமா பாடல்களோ, இல்லன்னா வந்து ஏதாவது நமக்கு நமக்கு வந்து கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம, முழுக்க முழுக்க சிவனுடைய நாமத்தையே சொல்லணும். இப்ப சிலர் வந்து சிவனுடைய அந்த புராண கதைகள்லாம் படிப்பாங்க. இல்ல யாராவது படிக்கிறவங்க கிட்ட போய் சிவனுடைய கதைகள கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இல்ல ஏதாவது சிவனுடைய சிவபுராணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பாங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுங்க. என்னால அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்றவங்க, ஓம் நமச்சிவாய இது எல்லாராலயும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஓம் நமசிவாய மந்திரத்த மட்டுமே காலையில இருந்து நைட்டு நம்ம கண்ணு முழிக்கிற வரைக்குமே நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும். ஓர் ஆண்டு காலம் நம்ம இல்ல வாழ்க்கை ஜென்மம் முழுவதும் நம்ம சிவபெருமான நம்ம வேண்டிக்கிட்டதுக்கு சமம்.